என்ன வார்த்தை பேசணும், எதை பேசணும் தெரியாமல் நாராயணசாமி போன முறை பேசி தான் ஒரு கவர்மெண்ட்டே இல்லாமல் ஆகிட்டார். காங்கிரஸே இல்லாமல் ஒரு எம்எல்ஏ எங்கிட்ட வாடகைக்கு போனவர், ஒரு எம்எல்ஏ அங்கே யானத்துறை மாகியில் ஜெயிச்சவர். இதுதான் நாராயணசாமியுடைய அரசியல் வரலாறு. அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து போதும், பழைய அம்பாசிடரை பெயிண்ட் அடித்து பட்டி பார்த்து அம்பாசிடர் ஓனர் புது காரை விடுவோம், நல்ல காரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம், மக்களுக்கு நல்ல செய்யட்டும். யார் வாங்கன்னு சொல்கிறாங்க? மக்களை நாங்கள் ஏமாத்தலை. மக்கள் எங்களுக்கு பாடம் கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. வாங்க தேர்தலுக்கு வாங்க, சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கு வாங்க, நில்லுங்க, ஜெயிங்க. எங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க. எங்ககிட்ட பிச்சை வாங்கி அண்ணன் ஜான்குமார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எனக்கு வாய்ப்பு கூட எனக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு எனக்கு தொகுதி நான் வெளியே போகிறேன் வேற ஏதாவது ஜெயிக்கணும், அந்த தொகுதியை அவர் எட்டு போய் பயன்படுத்திக்கணும், இதெல்லாம் பேசுறதுக்குலாம்